வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு, உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்னடா இது? எதனா பவர் ஸ்டார் சீனிவாசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? என்னன்னா மாநாடு நடத்துறாரா? சேர்ஸ்ல எம்டியா கிடைக்க அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து நேற்று நம்ம தமிழ் திரையுலகம் சார்பா கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து கிராண்டா பண்ணாங்களா சென்னையில. ஸோ அதுக்கு கூடின கூட்டம் தான் இப்போ நீங்க வீடியோவில் பார்த்தீங்க. ஓகேங்களா? ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து தெரியுது நீங்க என்ன டவுட் பண்ணி தெரியுது. என்ன சொல்ற? இவ்வளோ சேர்ஸ் எம்டியா கிடக்குது. நம்ம தமிழ் சினிமா எவ்வளோ ஹீரோஸ் வருவாங்க, எவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க, ஃபுல்லா இருக்கணுமே, ஏன் இவ்வளோ சேர்ஸ் எம்டியா கிடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ரீசன் நாங்கள் மிஸ் பண்ணுறது அஜித் சாரை மிஸ் பண்ணுறோம். அஜித் சார் வரல, விஜய் சார் கூட வரலன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணுறோம். ஃபன்னாக இருந்தது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் வந்தோம். ஆனால் அஜித் விஜயும் வரல, அதை தான் கொஞ்சம் இருந்தது. பட் கேட்டிங்களா? அதான் ரீசன். நம்ம தமிழ் திரையுலகம் சார்பா இந்த கிராண்ட் ஃபங்க்ஷன் இது நடத்துனாங்க. இதில் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற 95% ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம ரஜினி சார், கமல் சார், சூர்யா, தனுஷ்னு இந்த பக்கம் அப்படியே ஒரு பக்கம், ஸோ அந்த பக்கம் வந்து கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா அந்த பக்கம் ஒரு பக்கம். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக 95% ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த விழா அட்டன் பண்ணிட்டாங்க. அப்படி அட்டன் பண்ணால் கூட இரு பெரும் தூண்கள், நம்ம தமிழ் சினிமாவின் இரு பெரும் தூண்கள், தற்போதைய தூண்கள் அஜித் சார், விஜய் சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மிஸ்ஸிங். ஸோ இதனாலே தெரியல அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வெறிச்சோடி காணப்பட்டது. நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டு சொல்லிட்டோம், நேற்றே சொல்லிட்டோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அஜித், விஜய் ரெண்டு பேரும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது அப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு, அஜித் விஜய் இதுக்கு வரப்போகிறதா அப்படி தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஏன்னா வந்து அவங்க சொல்லிருக்கலாம் அஜித் விஜய் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை கலைப்பு விட்டுருக்கலாம். அப்படி கலைப்பு விட்டுருந்தா கூட அங்கே கூட்டம் வந்திருக்கும். ஏன்னா வந்து இப்போது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு க்ரௌட் பிளர்ஸ்னா அஜித், விஜய். ஸோ ரெண்டு பேரும் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பேரும் இவங்க வந்திருந்தாங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு அலப்பறையே நடந்திருக்கும், அவ்வளோ கூட்டம் வந்து கூடியிருக்கும். ஸோ ரெண்டு பேரும் மிஸ்ஸிங்கிறதாலே அந்த இடமே வந்து அப்படி வெறிச்சோடி காணப்படுது. ஓகேங்களா? நீ வந்து உடனே கேட்கலாம், இப்போ ரஜினி சார்லாம் சும்மா அவர் கூட்டம் வரா கேட்கலாம். ரஜினி சாருக்கும் கூட்டம் வரும். ஸோ அவருக்கு வந்து கூட்டம் தான் அங்கே கொஞ்சம் உட்காந்துருக்குது தவிர மற்றபடி இங்கே யாருமே இல்லை. இப்போ உட்காந்துருக்கதே பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி சார் எப்படா பேசுவார் அப்படின்னு காத்துட்டு இருக்க கூட்டம் தான் அங்கேயே உட்காந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு களை கட்டிருக்கும். ஸோ வந்து ஒரு எம்டியான ஒரு ஃபங்க்ஷன் இது தமிழ் சினிமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஹீரோஸ் பேசின பேச்சுலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பார்த்து ஊதுங்க கோபால். ஸோ அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து ஆளுங்கட்சிக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போய் என்ன பேச முடியும்? ஊதிட்டு தான் வர முடியும். ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லாரும் வந்து அப்படியே ஊதிட்டு வந்தாங்க. அதையும் சில பேச்சுக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது நம்ம ரஜினி சார் பேசின ஒரு பேச்சு வந்து ஒரு பெரிய ஒரு டாபிக் கிரியேட் பண்ணிருக்குது. அப்படியே உள்குத்தா லைட்டாக வந்து கமலஹாசன் சார் வந்து அப்படியே உள்குத்தா குத்திட்டு போயிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சார் சொன்னார் பேசிட்டு இருக்கும்போது, இங்கே சில பேர் வந்து தன்னை வந்து கவிஞர் நடிச்சுட்டு பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க பேசுறது அவங்களுக்கு மட்டும் தான் புரியும், வெளியே யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்றப்பாரு. ஆனால் கலைஞர் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா கவித்துவமாகவும் இருக்கும், அதே சமயம் பாமரனுக்கும் புரியும். ஸோ அதுதான் கலைஞருடைய எழுத்துக்கள், அதான் கலைஞர் பேச்சுன்னு நம்ம ரஜினி சார் சொல்லிருப்பாரு. ஆனால் அவர் சொன்ன வேடுன்னா சில பேர் தன்னை கவிஞர் நினச்சிட்டு பேசுவாங்க. ஆனால் அவர் பேசுறது அவருக்கு மட்டும்தான் புரியும், வெளியே யாருக்குமே புரியாதுன்னு லைட்டாக கமல் சார் அதை உள்குத்தா குத்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, நம்ம கமல் சாரை ட்விட்டு போட்டால் பேசினா எப்படி பேசுகிறோம் உங்களுக்கே தெரியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். ஸோ அதுதான் வந்து லைட்டாக கமல்ஹாசன் சார் வந்து கூட ஊமை கொத்தா குத்திட்டு போயிருக்காரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேசினாங்க, நிறைய ஊதிட்டுலாம் வந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தாங்க. ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அதை கூட்டமே இல்லையாங்க. நீங்கள் வந்து எதனா ஒரு பொய் சொல்லிருக்கலாம். இதுமாரி அஜித் விஜய் வராங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்லி விட்டுருக்கலாம். சொல்லியிருந்தா கூட கூட்டம் வந்திருக்கும். ஒரு எம்டியாக இருக்குது சேர்ஸ்லாம். ஈவன் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார், நம்ம இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் வந்து அங்கே ஸ்டேஜில் பேசுகிறாரு. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக எம்டி சேராக கிடக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியராக நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஆனால் இது பேசி இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அல்லக்கை வந்து போஸ்ட் போடுது. அந்த அல்லக்கை யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து இந்த வலைபேச்சில் சுற்றிட்டு இருக்கும்போது 3 அல்லக்கையில் ஒரு அல்லக்கை, அந்த என்ன பேருன்னா மறந்து போச்சு அது, அந்தணன். ஸோ அந்த ஒரு அல்லக்கை வந்து போஸ்ட் போடுது. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த 200 தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த கும்பல் தான். ஸோ அது வந்து தீவிர ஒரு கும்பல் அது. ஸோ அதில் வந்து அது வந்து ஒரு போஸ்ட் போடுது. என்ன போஸ்ட்னு கேட்டிங்கன்னா, அஜித்தும் விஜயும் சென்னையில் தான் இருக்கிறார்கள், ஆனால் வரவில்லை. இது எதிர்பார்த்தது தான்.
இன் ஃபியூச்சர் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸோ லைட்டாக மிரட்டுறா அப்படியா, ஏன்னா அந்த அந்த 200 ஓகேவா அந்த கும்பலில். ஸோ அதனால வந்து லைட்டாக அப்படியே மிரட்டுறா அப்படியா ரெண்டு பேரையும், ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படி மிரட்டுறானா. என்ன ப்ராப்ளம்? என்னடா மிரட்டுறீங்க, என்னடா சின்ன பிள்ளை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன என்ன ப்ராப்ளம் வரப்போகுது சொல்லு. இப்போ நீ வந்து இப்போ அஜித் படத்தை நீ வந்து தடை பண்ணா, என்ன பிரச்சனை பண்ணா, அந்த மனுஷன் என்ன பண்ணுவா தெரியுமா? அவர் இப்பவே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் படமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா போதும், 2 வருஷத்துக்கு படம் நடிச்சா போதும் எழுதிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நீ இன்னும் என்ன பிரச்சனை பண்ணானா, அடா போடான்னு தூக்கி போட்டுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவார் வேர்ல்டு டூருக்கு, ஓகேவா? ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்படியே நீ பிரச்சனை பண்ணா கூட அவங்க ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. அது என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அப்படியே ஃபேன்ஸ் பேஸ் இருக்கவங்க அஜித் சாருக்கு. ஸோ அது பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் விஜய் சார். நீ விஜய் சார் படத்துல இது வரைக்கும் நோண்டதெல்லாம் வந்து வேற டாபிக், அதை விட்டுரு, ஓகேவா? அது வந்து வேற இது கேட்டகரி. ஆனா இனிமே நீ விஜய் சார் படத்தை நோண்டுனா அது என்ன நடக்கும் தெரியுமா? மனுஷன் அடுத்த நாளே கட்சி ஆரம்பிப்பாரு. இதே ரீசனை வச்சு கட்சி ஆரம்பிப்பாரு. அவர் ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சது ரெடி ஆயிட்டாரு. நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்காரு. நீ எதனா பிரச்சனை பண்ணானா அன்னைக்கே ஆரம்பிப்பாரு. கொஞ்சம் லேட்டா ஆரம்பிப்பாரு. அன்னைக்கே ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையை பாத்தீங்களா, நான் வந்து என்ன பண்றேன், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதும் என் விருப்பம், நீ அதுக்காக எனக்கு நீ குறைச்சல் கொடுத்தனா பாத்தீங்களான்ற மாதிரி மக்கள்கிட்ட அந்த கருத்தை வெளியே வச்சு கட்சி ஆரம்பிச்சிருவாரு. மக்கள் இவங்க பக்கம் திரும்பிடுவாங்க. அனுதாபம் போட்டு பாத்தீங்களா, ஒரு மனுஷன் வந்து நல்ல மனுஷன் நோன்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பிடுவாங்க மக்கள். ஸோ அதே மாதிரி அனுதாபம் போட்டு வாங்கிட்டு போடுவார் அந்த மனுஷன், ஓகேவா? ஸோ அதனால நீ அவரையும் நோண்டிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து அவரு விஜய் சார் பிளான் பண்ணிட்டாருப்பா, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், இனிமே நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வரணும், அது என் கட்சிக்கு தான், நான் மற்ற கட்சிக்கு போய் நான் எதுவும் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து அது தேவையில்லாத வேலை அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதனாலதான் இந்த விழாவை தவிர்த்துட்டாரு. அஜித் சார் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து கலைஞர் கருணாநிதி ஆக்டிவா இருக்கும்போதே நேர்ல வந்து ஒரு பேச்சு பேசிட்டு போனாரு, ஒரு பெரிய ஒரு பிரயத்தை உருவாக்கிட்டு போனாரு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் அவர் எந்த ஃபங்க்ஷனும் கலந்துக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து அவராக இது மதிக்கவே மாட்டார், இவனுக்கு என்ன மிரட்டலும் மதிக்க மாட்டார், அடப்பாடான்ட்டு போடுவார், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அஜித் சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து ஒரு இன்ச்சு கூட ஒன்றும் ஆட்ட முடியாதுன்னு தான் நம்மளுடைய கருத்து. அப்படி ஆட்டினா அதுக்கான விளைவு வந்து அந்த ஆட்டவங்க தான் தவிர இவங்க ரெண்டு பேருக்கும் வராது, ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதான் இதுவும் மட்டும் இல்லை, இந்த அல்லக்கை மட்டும் இல்லை, நிறைய அந்த 200 கும்பல் நிறைய இருக்குல்ல. ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு இனிமேல் அவ்வளோதான், இந்த ரெண்டு பேரும் அவ்வளோதான், சினிமாவே முடிஞ்சு போச்சு, இனிமேல் தமிழ் சினிமா வந்து இவங்க இல்லாத தனி சினிமா தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு அப்படியே ஆகும்னு ஊற்றிட்டு இருக்குதுங்க. டேய், இவங்க இல்லாத தமிழ் சினிமா என்னன்னு நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? நீ வந்து ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு நம்ம கலைஞருக்கு வந்து 100 விழா எடுக்கிறீங்க, ஒரு பெரிய விழா. ஸோ அப்படி இருக்கும்போதே அவ்வளோ சேர்ஸ் எம்டியாக கிடக்குதுன்னா என்ன காரணம்? தமிழ் சினிமாவில் இவங்க ரெண்டு பேர் தான், அஜித், விஜய். ஸோ 2 பேர் தான் க்ரௌட் புல்லர்ஸ். ஸோ இவங்க வந்தால் தான் கூட்டம் வரும். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணால் கூட அதுக்கு மதிப்பே கிடையாது தான் நேற்று நடந்த சம்பவம். இது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எடுத்துக்க, அவரே கூட பார்த்தீங்கன்னா பத்திரிகையில பேர் போட்டின்னு வந்திருப்பாரு தவிர அவருக்கு மார்க்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லை நமக்கு தெரியல, ஓகேவா? சூப்பர் ஸ்டார் தவிர அந்த இடத்துல அவர் யாருமே க்ரௌட் புல்லர்ஸ் கிடையாது, ஓகேவா? ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார். சரி, இந்த 3 பேர் தான் ஒரு க்ரௌட் புல்லர்ஸ் தமிழ் சினிமாவில். ஸோ அதில் ரஜினி சார் அவருக்கான கூட்டத்தை லைட்டான அந்த கூட்டத்தை வந்து நேற்று காட்டிட்டாரு. பட் இது 2 பேரும் வரலன்றதால அந்த கூட்டம் மிஸ்ஸிங். நீ தமிழ் சினிமாவில் ரஜினி சாரை தவிர்த்து இந்த பக்கம் வந்து அஜித், விஜய் ஒதுக்கிட்டா நீ ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ் சினிமாவில், ஓகேவா? ஸோ வந்து இதான் நம்ம சொல்ல பார்த்தோம்னா நீ என்ன அவனை கத்திக்க, இவங்க 2 பேருக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது. நீ ட்விட்டரில் வந்து 2 பேருக்கு எதிராக நீ வந்து ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுனா இந்த 2 ஃபேன் பேஸும் சேர்ந்துச்சுன்னா வேர்ல்டு வைடு 5 நிமிஷத்தில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் வரும். 10 மில்லியன் ட்வீட் அடிப்பானுங்க, ஓகேவா? நீங்கள் எதுவுமே ஆணியை கட்ட முடியாது. இந்த 2 ஃபேன் பேஸுக்கு எதிராகவும் இந்த 2 ஹீரோக்கு எதிராகவும் எந்த ஆணியும் கட்ட முடியாது, ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து சொல்ல வர்றது. ஸோ மொத்தத்தில் நேற்று நடந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, விவேக் சார் காமெடியாக ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் சொல்லிட்டு பாரு, டே ஆளே இல்லாத டீ கடையில் யாரா டீ ஆற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு காமெடி நடக்கும்ல. ஸோ அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ஓகே, மீண்டும் ஒரு சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.